ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினம் ஒரு தகவல் சீரீஸில் ஐஎன்சி மாநாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். 1885 முதல் மாநாடு எப்போ நடக்கும்னா, ஐஎன்சியோட முதல் மாநாடு 1885 நடக்கும். இதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி தான் இதுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. எப்போ நடக்கும்னா டிசம்பர் 28 1885 நடக்கும். ஓகேங்களா, டிசம்பர் 28 1885 நடக்கும். எந்த பிளேஸில் வச்சு நடக்கும் பார்த்தீங்கன்னா பம்பாயில் வச்சு நடக்கும். ஓகேங்களா, எங்கே வச்சு நடக்கும் பார்த்தீங்கன்னா பம்பாயில் வச்சு நடக்கும். ஓகே, இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பாருங்க, 1886 1886 இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இதற்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது எங்க வச்சு நடக்கும் பார்த்தீங்கன்னா கல்கத்தால வச்சு நடக்கும். ஓகேங்களா, இதுல வந்து இதோடைய தலைவர் யார் இருக்கா, தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் முதல் பார்சின தலைவராக இருப்பார். ஓகேங்களா, முதல் பார்சி தலைவர், ஐஎன்சியோட முதல் பார்சின தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் 1887 மூன்றாவது மாநாடு நடக்கும். மூன்றாவது மாநாடு எங்க வச்சு நடக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில வச்சு நடக்கும். சென்னையில 1000 விளக்கு அப்படிங்கிற பிளேஸ்ல வச்சு நடக்கும். இதற்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையது பக்ருதீன் தியாப்ஜி அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஐஎன்சியோட முதல் முஸ்லீம் தலைவராக இருப்பார். ஓகேங்களா, முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா, இதுதான் இதோட இது. நெக்ஸ்ட் பாருங்க, 1888 4வது மாநாடு நடக்கும். இதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல். இது எங்க வச்சு நடக்கும் பார்த்தீங்கன்னா அலகாபாத்ல வச்சு நடக்கும். ஓகேங்களா, அலகாபாத்ல வச்சு நடக்கும். இது ஆங்கிலேயர் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு. ஆங்கிலேயர் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1888 அலகாபாத்ல வச்சு நடக்கிற மாநாடு தான். ஓகேங்களா, அலகாபாத்ல வச்சு நடக்கிற மாநாடு. நெக்ஸ்ட் பாருங்க, 1889 நெக்ஸ்ட் நடக்குது. இது எங்க வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் பம்பாயில வச்சு நடக்குது. இதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் வில்லியம் வெட்டர்பன். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் 1890 இதற்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஃபெரோசா மெஹ்தா. எங்க வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தால வச்சு நடக்குது. ஓகேங்களா, கல்கத்தால வச்சு நடக்குது. இதுல தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர் தான் இந்த ஃபெரோசா மெஹ்தா. ஓகேங்களா, தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர் தான் ஃபெரோசா மெஹ்தா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபெரோசா மெஹ்தாவோட குரு யாருன்னு கேட்டா ஆன்சர் என்னது, தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் பாருங்க, 1891 அந்தச்சர்லு தலைவராக இருக்காரு மாநாட்டுக்கு. இது எங்க வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர்ல வச்சு நடக்குது. ஓகே. நெக்ஸ்ட் 1892 மறுபடியும் WC பானர்ஜி வந்து தலைவராக இருக்கிறாரு. எந்த மாநாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் மாநாட்டுக்கு. ஓகேங்களா, செகண்ட் டைம் அவர் வந்து தலைவராக இருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் தலைவரானது எந்த மாநாடுனா இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு. அதுக்கப்புறம் 1892 நடக்கிற மாநாட்டுக்கு தலைவராக இருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. சாரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1885 முதல் மாநாட்டுக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு ரெண்டாவது மாநாட்டுக்கு தலைவராக இருக்கார், ரெண்டாவது வாட்டி. எங்கன்னா அலகாபாத். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கண்டினியூஸான ஷார்ட்ஸ் வேணா நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. நம்ம சேனலில் GS